இந்த தீபிகாவோட செயல்னால வெண்பாவோட கால்ல அடிபட்டிருக்கு. அதனால இந்த வருஷம் அவங்களால ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. இதற்கெல்லாம் சேர்த்து விஜய் அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. தீபிகா இவ்ளோ ஒரு கொடூரமான குணத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு சமயங்கள்லயுமே ஒவ்வொரு வில்லிகள பார்த்திருந்திருப்போம். அவங்களுக்கு குழந்தைகள் அப்படிங்கிறது பெருசா இல்லாம இருந்திருக்கும். இப்ப ராஜி எடுத்துக்கோங்க, சுடர் எடுத்துக்கோங்க, ரஞ்சிதாவ எடுத்துக்கோங்க, விஜய், மல்லி 2 பேருக்குமே பல பிரச்சனைகள் குடுத்திருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு அவங்கள போலவே ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறப்ப, அந்த குழந்தை மேல கை வைக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில நியாயம் அப்படிங்கிறதே தெரியல. தன்னோட பொண்ணு மட்டும் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும், பிரைஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு தவறான எண்ணத்தோட இப்ப இந்த தீபிகா செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்கள போய் ஆஹா, ஓஹோ அப்படிங்கிற மாரி புகழ்றாங்க. ரொம்பவே நேர்மையானவங்க. நெறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி பில்டப் குடுக்கிறத பார்த்தா இவங்க அதற்கு ஒர்த்தே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப ஸ்கூல் காம்படிஷன்ல வெண்பாவோட ஸ்கூல்ல அந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறதால வெண்பாவால அதில கலந்துக்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதனால இப்ப விஜய், மல்லி 2 பேருமே ரொம்ப அப்செட்டா இருக்கிறாங்க. விஜய பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க வேண்டாம், விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறத விட என் பொண்ணோட உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தீபிகா அவ்வளோ கோபத்துல இருக்கிறாங்க, வன்மத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மல்லிக்கு வெண்பா ரொம்பவே பாவங்க. அவ கலந்துக்கணும் அப்படிங்கிற மாரி ஆசைப்படுறா. அட்லீஸ்ட் ஒரே டீம்ல இல்லாட்டாலும் வேற ஒரு டீம்ல நம்ம கலந்துக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் மல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் அத கேட்கிறதா இல்ல. எனக்கு பொண்ணோட உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தீபிகா ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாரி நான் தீபன போய் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாரி தான் விஜய் ரொம்பவே ஆவேசமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப தீபன் மூலமா இதற்கு ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.